பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் கூட இந்த புலம்பலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. அடிமைகளை பாதபில் தாழ்த்தி அர்ப்பணித்து இந்த அதிகாரத்தை தியானிக்கிறோம். உம் பிரசனத்துக்கு நன்றி, உம் கிருபைக்கு நன்றி, உம் வழிநடத்தலுக்கு நன்றி. ஒவ்வொன்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக, எங்களோடு பேசுவீராக. கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். இன்றைக்கு நம்ம புது புஸ்தகம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது புலம்பலின் புஸ்தகம். இந்த புலம்பலின் புஸ்தகத்தை எழுதியவர் எரேமியா தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசி எருசலேம் நகரத்தினுடைய வீழ்ச்சியின் பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த புலம்பலின் புஸ்தகத்துக்கு ஹீப்ரு லாங்குவேஜில் எலிகா என்று அர்த்தம். ஆலெஃப் என்கிற எழுத்து, யோத் என்கிற எழுத்து, கா என்கிற எழுத்து, ஹே என்கிற எழுத்து போட்டு சேர்த்து இந்த 4 எழுத்துக்களை சேர்ந்து எலிகா என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி என்றால் ஐயோயோ என்று அர்த்தம். ஐயோ, அலாஸ் என்று சொல்லலாம். எப்படி ஆச்சுங்க? கை எப்படி வச்சு தானே கேட்போம், எப்படி ஆச்சு? அதான் அதனுடைய அர்த்தம். இந்த புலம்பலின் புஸ்தகத்துக்கு முன்பதாக எரேமியாவோட புஸ்தகம் இருக்குது. இந்த எரேமியாவோட புஸ்தகம் அவர் தனியாக எழுதியிருக்காரு. 52 சாப்டர் இருக்குது. இந்த 52 அதிகாரத்துலேயும் அழாத எரேமியா, தன் நாடு, தன் பட்டணம், தான் வாழ்ந்த ஊர், 7 பண்டிகைகளை கொண்டாடின நகரம், சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயம், தாவீது சம்பாதித்த பட்டணம் விழுந்து இடிபாடுகளாய் இருப்பதை பார்த்து புலம்பலுக்கென்று தனியாய் ஒரு புஸ்தகத்தை எழுதினார். தன்னுடைய 52 அதிகாரத்தில் பேசாதவைகளை இந்த 5 அதிகாரத்தில் பேசியிருப்பார். இதில் அழுதிருப்பார். His sorrow was very deep, audible. நம்ம அழும்போது மௌனமாய் அழுகிறதும் உண்டு, கத்தி அழுகிறதும் உண்டு. இதை கின்னா என்று சொல்வார்கள். ஹீப்ரு லாங்குவேஜில் கின்னா என்றால் வெயிலிங், புலம்பி அழுகிறது. கிமு 586ஆம் வருஷம். மறந்துடாதீங்க, இயேசு பிறப்பதற்கு 586 வருடங்களுக்கு முன்பதாக எருசலேம் விழுந்தது. விழுந்ததுன்னா என்னையான்னு கேட்குறீங்களா? எருசலேமுக்கு போகிற ரோடே இல்லை, உடைச்சிட்டானுங்க. எருசலேம் மதில்களினால் கட்டப்பட்டிருந்தது, மதிலை இடிச்சிட்டானுங்க. எருசலேமுக்கு மையப்பகுதியாய் ஆண்டவருடைய ஆலயம் இருந்தது. இடித்து எல்லா கோல்டையும் எடுத்து தரைமட்டமாக்கினார்கள். உபயோகப்படுத்த முடியாதபடி ஆக்கினார்கள். தரைமட்டம் என்று சொல்வதோட இனி அந்த ஆலயத்தில் வழிபாடே நடக்காது. மார்க்கெட்டெல்லாம் இடிஞ்சி சுடுகாடு போன்று இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் எரேமியா தீர்க்கதரிசி இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். இகா என்று இதற்கு நான் பெயர் கொடுத்தேன். இகா புலம்பலோடு கூட உள்ள ஒரு கண்ணீர். இந்த புலம்பலின் புஸ்தகத்தை நாம் வேதத்தை நம்ம படித்தோம்னா, வேதம் டோரா, மன்னிக்கவும், டனாக் என்று சொல்லுவாங்க. ட ந கா. ட என்றால் டோரா இல்லையா? ட ந என்றால் நபீம். டோரானா என்னன்னு தெரியும்ல? பஞ்சாகமும், ஆதியாகமும், யாத்திரியாகமும், லேவியராகமும், என்னாகமும், டோரா. ட ந கா தான் பைபிள், பழைய ஏற்பாடு. ட ந டோரா பஞ்சாகமும். ந என்றால் நபீம், எல்லா தீர்க்கதரிசன புஸ்தகம். இந்த க என்பதை தான் கெத்துபீம் என்று சொல்வார்கள். கெத்துபீம் என்றால் எழுதுதல். இந்த கெத்துபீமில் தான் எரேமியா தீர்க்கதரிசி இதை எழுதி வைத்திருக்கிறார். ஸோ புலம்பி இருக்கிறார். எருசலேமுடைய வீழ்ச்சிக்காக, எருசலேமுடைய வீழ்ச்சி விழுந்து போனதை எண்ணி எரேமியா தீர்க்கதரிசி புலம்புகிற புலம்பல் தான் இந்த புலம்பலின் புஸ்தகம். லேமெண்டேஷன் ஓவர் த ஃபாலன் சிட்டி, விழுந்த பட்டணத்துக்காக புலம்பல். இந்த எரேமியா தீர்க்கதரிசி உடைய புலம்பலை நீங்கள் படிப்பதற்கு முன்பதாக அவர் எழுதின புஸ்தகத்தை பற்றி கொஞ்சம் படிச்சிருவோம். அவர் எழுதின எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் என்பது 52 சாப்டர் இருக்குது. நீங்கள் எருசலேமுடைய வீழ்ச்சின்னும் போது 3 தீர்க்கதரிசிகளை மறக்கக்கூடாது. நம்பர் 1 ஏசாயா.
ஏசாயா வாழ்ந்து வாழ்க்கையை முடிகிறாரு, எருசலேமுக்கு வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. எருசலேமுக்கு வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆகும்போது 2 பவர்ஃபுல் தீர்க்கதரிசி வாழ்ந்துருக்கிறாங்க. மறக்காதீங்க அவங்க பேர் எசேக்கியேல், எரேமியா, மறக்கக்கூடாது. சரியா? இவங்க 2 பேருமே பவர்ஃபுல்லான தீர்க்கதரிசிகள். இன்னும் இருக்கார் தானியேலும் அந்த பீரியடில் தான் வாழ்ந்திருக்கார். ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புள் இருந்தபோது தான் ரொம்ப வீக்காக எருசலேம் வீழ்ந்தது. ஸோ இந்த பாபிலோன் மன்னன் ஒரே முறை அடிக்க வரல, எருசலேமை 3 முறை வந்தான். முதல் முறை வந்து மிரட்டிட்டு பயம்புறுத்திட்டு, புரியுதுங்களா? முதல் முறை வந்தான் மிரட்டிட்டு பயமுறுத்திட்டு ஒரு வேசல் ஸ்டேட் ஆகிட்டான். வேசல் ஸ்டேட்னா எனக்கு கீழே அடிமை ராஜ்யம், நீ ராஜாலாம் கிடையாது, நான் போடுறவன் தான் ராஜா. வருஷம் வருஷம் என்ன பண்ணோம், கப்பம் கட்ட வேண்டும், அப்படி வச்சுட்டு போயிட்டான். முதல் முறை பெரிய அடிலாம் அடிக்கல, கண்ணுக்கு பட்டது கோல்டு சில்வர் பிடிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். ஆனால் என்ன வாங்கிட்டான், அடிமை. கத்தி காட்டல, கத்தி என்ன பண்ணல, காட்டல, யாரையும் வெட்டல, யாரையும் கொலை செய்யலை, மிரட்டிட்டு போயிட்டான். இரண்டாவது விசை வரும்போது, இந்த முதல் விசையே தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டான். ஏன்னா அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, ஞானிங்க. அப்போ ஞானிகளை அவங்க நாட்டுக்கு கூப்பிட்டு போய் அந்த லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்து தனக்கு அமைச்சர்கள் ஆக்கிக்கிட்டான். புரிஞ்சிச்சிங்களா? இது முதல் முறை. எருசலேம் 20 வருஷமாக விழுந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துச்சு. ராஜாவெல்லாம் மாற்றி விட்டான். அந்த ராஜாக்களோட பேரை நான் இப்போ சொல்ல, நம்ம 4ஆம் புஸ்தகம் படிக்கும்போது நான் பேசியிருக்கேன். அப்போ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்க. விழுந்துட்டான். இரண்டாவது விசை படையெடுக்க வரான். ஏன்னா இந்த வேசல் ஸ்டேட், தனக்கு அடிமையாக இருந்த இந்த எருசலேம், கவனிங்க, கேள்விப்படுறான் ஒழுங்காக கப்பம் கட்டலை. என்ன பண்ணல, கப்பம் கட்டலை. அந்த நாடு பேர், இவன் நாடு பேர் பாபிலோன். நேபுகாத்நேச்சார் கேள்விப்படுறான், இந்த எருசலேம் நம்ம மிரட்டிட்டு வந்த எருசலேம் நமக்கு அடங்காமல் எகிப்து பக்கம் சாயுது. எகிப்துக்கும் பாபிலோனுக்கும் ஆகாது. எகிப்தா பாபிலோனான்னு சூப்பர் பவர் மாதிரி நின்றுக்கிறாங்க. பாபிலோன் மன்னன் யோசிக்கிறான், எந்த பக்கம் சாயிறான். நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணிங்கன்னா அந்த காலத்தில் இருந்த மன்னர்கள், குறிப்பாக சிதைக்கியா, எகிப்து பக்கம் சாய முடிவு பண்ணிட்டான். எந்த பக்கம் சாய முடிவு பண்ணிட்டான்? அவன் நினச்சான், பாபிலோன் இவ்வளோ ஹையாக வரி போட்டிருக்கான், கட்ட முடியாது, கொஞ்சம் எகிப்து கொடுத்துட்டு வை, பிரச்சனைனா யார் வருவான், ஃபோன் பண்ணா எகிப்து வருவான்னு நினச்சான். ஆனால் அவனுக்கு தெரியல, எகிப்தும் விழுந்து கொண்டு இருக்கிறது, பாபிலோன் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது, எகிப்து என்ன பண்ணி கொண்டிருக்குது, விழுந்து கொண்டிருக்குது என்பதை தெரியாதபடி ஒரு குழப்பத்திலே எருசலேம் நின்னுது. எகிப்து பக்கம் சாயலாமா, எந்த பக்கம் சாயலாமா, பாபிலோன் பக்கம் சாயலாம். நம்ம தீர்க்கதரிசிங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, எரேமியாவும் எசேக்கியேலும் 2 பேருமே சொல்கிறாங்க, பாபிலோன் பக்கம் சாய். என்ன பண்ணு? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாபிலோன் யாருன்னே எங்களுக்கு தெரியாதுங்க, அவங்க மொழியே எனக்கு தெரியாது, எகிப்து பக்கத்து வீடு, அடிக்கடி வந்துக்கிறோம், நாங்கள் வந்ததே அங்கே தான், மோசே காலத்தில் எங்கேருந்து வந்தோம், அங்கேருந்து தான் வந்துடும், எங்களுக்கு பக்கத்து வீடு, இவன் காலில் வந்துடும். அவங்க சொல்கிறாங்க, இல்லை, எகிப்தே விழப்போகுது, ஒத்துக்க போகிறது இல்லை. மாறா இந்த ஏசாயாவும் இந்த எரேமியாவும் எசேக்கியேலும் ஓவரா பண்ணுறாங்க. என்ன பண்ணிட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எரேமியாவுக்கு ரொம்ப அடி, அவமானம். இதுக்கடையில் எசேக்கியேலை 2வது சிறை பிடியிடுப்புக்கு வந்தான் பாருங்க, அப்போ லைட்டாக தண்டிச்சுட்டு எசேக்கியேலெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான், எரேமியா விட்டு போயிட்டான். இப்போ எரேமியா எருசலேம்லேருந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, எசேக்கியேல் பிடிச்சிட்டு போனாங்களே அவங்களெல்லாம் கொண்டு போய் கேபார் நதி ஆண்ட விட்டான். ரொம்ப தூரம் எங்கேயோ நதியில், நதி கரையில் விட்டு போயிட்டான். என்ன பண்ண போகிறான்னு தெரில, எப்போ திரும்பி மிலிட்ரி வந்து அவங்கள அடிக்கும்னு தெரில. அவர் அங்கேருந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறார், இவர் இங்கேருந்து 2 பேரும் ஒரே மெசேஜ் தான் சொல்கிறாங்க, பாபிலோன் காலில் விழுந்துருங்க, நீங்கள் வாழ்வீங்க. ஆனால் இவங்க யார் காலில் விழ போகிறாங்க, எகிப்தில். இதில் பிரச்சனை தெரியுங்களா, உண்மையான தீர்க்கதரிசி உண்மையாக தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது பொய் தீர்க்கதரிசிகள் வந்து குழப்பி விட்ருவாங்க. என்னதுங்க, நம்ம கூட பைபிள் உண்மையாக பேசின்னு இருக்கோம், டக்குன்னு ஒரு பொய் தீர்க்க தரிசனம் நம்ம மனசில் நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு நினச்சி ஜம்ப் பண்ணிடுவோம் பாருங்கள். இதுதான் ப்ராப்ளம். எரேமியா உயிரை கொடுத்து கடுத்துறாருங்க, அடிச்சிட்டாங்க, இப்படி தான் ஆகும், இப்படி தான் ஆகும், அப்படி தான் வார்னிங் கொடுக்குறாரு, செய்தி கொடுக்குறாரு, நரேட்டிவ் பண்ணுறாரு, பாபிலோன் வருகிறது வருகிறதுன்னு சொல்கிறாரு. அவனுங்க கீழ்ப்படியில். அது எரேமியா புஸ்தகத்தில் நடக்குது. புலம்பல்ல என்ன தெரியுமா பாடுறாரு, நான் சொன்னனே நீ விழுந்தியே, நான் சொன்னனே நீ கீழ்ப்படியிலேன்னு அழ போகிறார். உங்களுக்கு புரியுதா? 40 வருஷமா வார்னிங் கொடுக்குறாரு. எத்தனை வருஷம் வார்னிங் கொடுக்குறாரு? 40 வருஷம். இப்போ சில வருஷம் தான் கொடுக்க போகிறார், வயசாயிடுச்சு, செத்து போயிட போகிறார். இப்போ சில வருஷம் தான் அழ போகிறார். ஆமென். தன்னுடைய தீர்க்க தரிசனத்தெல்லாம் சொல்லி 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 அழ போகிறார். முன்னாடி சொன்னதுக்கெல்லாம் அவங்க கீழ்ப்படியாமல் போக போகிறாங்க. இந்த புலம்பலை வந்து டர்ஜ் என்று சொல்லுவார்கள். செத்து போனவங்களுக்கு முன்னாடி பாடுற ஒரு புலம்பலின் பாடல் தான் இது. ரொம்ப அருமையான
புஸ்தகங்க, புலம்பலின் புஸ்தகம் 5 புஸ்தகம், மொத்தம் 5 சாப்டர் தான் உங்களுக்கு. 5 தான் இருக்குது இல்லை, 1 2 3 4 5. ஹீப்ரூ லாங்குவேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 22 எழுத்து தான், 22 எழுத்து. அந்த 22 எழுத்து ஆலஃப் பெத் கிமல் டாலத் ஹே வாவ் அதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னா சங்கீதம் 119 படிச்சிங்கன்னா அதில் ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க. இந்த 22 எழுத்தையும் துவக்கமாக வச்சு சொல்ல போகிறார். இன்றைக்கி நீங்கள் படிக்கிற முதல் அதிகாரம் 22 வசனம் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வசனம் ஆலஃப்ன்ற பேரில் ஸ்டார்ட் ஆகும், ஹீப்ரூவில் போய் படிச்சிங்கன்னா. 2வது வசனம் பேத்துன்றதில் ஸ்டார்ட் பண்ணும். அந்த மாதிரி இந்த 5 அதிகாரத்தையுமே ஆலஃப் பேத்தை வச்சு எழுத போகிறார். அவங்களோட நம்மளது இருக்குல்ல அப்படி எழுத போகிறார். ஆல ஒரு வசனம், ஆல ஒரு வசனம், அந்த மாதிரி ஆலஃபில் ஒரு வசனம், பேத்தில் ஒரு வசனம், கீமேலில் ஒரு வசனம்னு 5 சாப்டரில் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் இத்தனையும் கரெக்டாக அந்த எழுத்துக்கு 22 வசனம் தான் ஆலஃப் பேத்தில், ஆலஃபில் தோங்குற மாதிரி பேத்தில் தோங்குற மாதிரி எழுதியிருப்பார். இந்த 3ஆம் அதிகாரம் மாத்திரம் 66 வசனம் பேசியிருப்பார். அவ்வளோ நேர்த்தியான ஒரு புலம்பலை இந்த மனிதன் பாடியிருப்பான். யாரா ஒரு கவிஞர் ஆல ஒரு வசனம், ஆல ஒரு வசனம், ஈல ஒரு வசனம், ஈல ஒரு வசனம் எழுதுனா எப்படி இருக்கும்? நான் பாருங்க ஆரோகணமாக எழுதியிருக்கார் என்று சொல்லுகிறது போல எழுதியிருக்கார். ஹீ இஸ் வெரி ஆக்டிவ். புலம்பலிலே மிகவும் அவருடைய கண்ணீர் உங்களுக்கு தெரியுது. அவர் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் புலம்பல் இல்லை, ஆனால் புலம்பலை திறந்து பார்த்தா இந்த மனிதன் எவ்வளவு பாதிக்கப்பட்டு அழுதிருக்கிறான் என்பது நமக்கு தெரிகிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் டீப்பாக போகலான்னு நினைக்கிறீங்க? ஆமென். முதல் 12 வசனத்தை ஒரு பகுதியை பிரிச்சுக்கலாம். எருசலேமுக்கு ஆறுதல் இல்லை அப்படின்ற தலைப்பில் படிக்கலாம். நமக்கு அடிப்படுது, காயப்படுது, வலி நம்ம தான் தாங்குகிறோம். ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து கவலைப்படாதன்னு தடவி கொடுத்தா அப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். அவங்கன்னா வலியை வாங்கிக்க போகிறாங்க இல்லை, கூட நிற்கிறாங்க. அதுதான் ஆறுதல். எருசலேமுக்கு ஆறுதல் இல்லை. கரெக்டா? இதை தான் பாடப்போகிறார். ஸோ எருசலேம் வெறுமையாய் கிடக்கிறது. த சிட்டி இஸ் எம்டி. ஜனசஞ்சாரம் உள்ள ஒரு இடம், யாருமே இல்லாமல் இருக்கும்போது கண் கலங்கும். இங்கே தான் நான் உட்காந்து சாப்பிடுவேன், இங்கே தான் நாங்கள் உட்காந்துருப்போம், இங்கே தான் மார்க்கெட் இருக்கும், இங்கே தான் ஃபிஷ் மார்க்கெட் இருக்கும், இங்கே தான் சிக்கன் வாங்குவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அதெல்லாம் இடிபாடுகள் நடுவில் வெறும் கல்லுகளாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த புலம்பலின் விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிற முதல் 2 வசனங்கள் படிக்கிறேன். ஐயோ என்று ஸ்டார்ட் பண்ணுறார். ஜனம் பெருந்த நகரம், நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானவளே, ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகமாய் இருந்தவள் கப்பம் கட்டுகிறாளே. She has become lonely. Once she was happy. ஏற்கனவே அவன் மகிழ்ச்சியாக இருந்தவள், பெருமையாக இருந்தவள், நாயகியாக இருந்தவள் இப்பொழுது கப்பம் கட்டுகிறாள். ஜனம் பெருத்தவள், எங்கு பார்த்தாலும் ஜனம் இருந்த எருசலேமே, தாவீது ஆண்ட நகரமே, சாலமோன் ஆண்ட நகரமே, சாலமோன் காலத்தில் உலகத்தில் உள்ள அநேக மக்கள் வந்து வந்து போன நகரமே, இப்பொழுது அமைதியாய் இருக்கிறாளே, கப்பம் கட்டுகிறாளே. எரேமியா தீர்க்கதரிசி இந்த சாப்டரில் இந்த 5 சாப்டரை பாடிட்டு அவர் 6வது பாட போகிறதில்ல. 5 அதிகாரம் தான் பாட போகிறாரு, 6வது பாட போகிறதில்ல. ஏன் தெரியுமா? எரேமியாவை பலாத்காரம் பண்ணி பிடிச்சிட்டு எகிப்துக்கு போக போகிறாங்க. அங்கே போகக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு, ஆனால் அவரை எங்கே தான் இழுத்துன்னு போகிறாங்க? எகிப்துக்கு தான். எல்லாரும் இப்படி போங்கன்னு சொல்கிறாரு, யாரும் போக மாட்றாங்க, இவரையும் கட்டி இழுத்துன்னு போகிறாங்க இந்த பக்கம். போவானா நான் சொல்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னா, இந்த பாபிலோன் சூப்பர் பவர் இருக்குல்ல, அவன் உண்மையில் சூப்பர் பவர் ஆக போகிறான். எகிப்து விழப்போகுது. அவன் சூப்பர் பவராக ஆகும்போது யார் யாரெல்லாம் அவன் காலில் விழுந்துட்டாங்களோ அவன் ஏற்றுப்பான். காலில் விழாமல் எதிரி நாட்டில் போய் ஒட்டிக்கிட்டா அதான் நடக்க போகுது. எரேமியா சொல்கிறார், இல்லை அவன் வரான். நீங்கள் 43 அதிகாரம் படிச்சிங்கன்னா எகிப்துக்கு இவரை கட்டி இழுத்துன்னு போவாங்க, இவரும் போயிடுவார், பிடிச்சி போயிடுவாங்க. போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல சில கல்லுகள் எடுத்து நடுவார். எரேமியா இங்கே வா, நீனா பைத்தியக்காரனா அப்படின்னு திட்ட பார்ப்பாங்க. வீட்டில் போய் படிச்சு பாருங்க எரேமியா 43. அப்போ அவர் சொல்லுவார், எந்த இடத்துல நான் கல் நட்டணும் இந்த இடத்துல சிங்காசனம் போட்டு நேபுகாத்நேச்சார் உட்காருவான் எகிப்தினுடைய மையத்தில். அப்போனா எகிப்தை நம்பி வந்த உங்களையும் என்ன பண்ணுவான்? வெட்டுவான். எதிரியோட சேர்ந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவான்? வெட்டுவான். வார்னிங் கொடுப்பாரு. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க அதையும் சேர்த்து புலம்ப போகிறார். எகிப்து பக்கம் சாயாதே. ஹல்லேலூயா. நம்ம கையில் இருக்கிற இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் நம்ம கையில் மொத்தம் 3 வருஷம் இருக்குது. இது இப்பத்தி புஸ்தகம் இல்லைங்க, 2600 வருஷத்துக்கு முன்னாடி புஸ்தகம். எவ்வளோ?
ஆமாம், போன மாதம் நம்ம வாங்கிட்டு வந்த பில்லே தண்ணியில் போட்டு கிழிய விட்டுக்கிறோம் இல்லை? எத்தனை பேர் வீட்டில் பட்டா புதுசாக வச்சுக்கிறீங்க? பழசாக இருக்கும். ஏன்? நமக்கு ப்ரிசர்வ் பண்ண தெரில. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2600 வருஷம். பைபிள் எழுதினவங்களுக்கு எப்பொழுதும் ஒரு பயம், பைபிளை நம்ம இழந்துருவோன்ட்டு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக ஜெராக்ஸ், அப்போல்லாம் ஜெராக்ஸ் மிஷின் இல்லை, புதுசாக எழுதுவாங்க. அது எழுதுகிறவங்க பேர் தான் வேத பராகர்கள். என்னதுங்க? ஸ்கிரைப். எஸ்ரா அதில் ஒரு ஆள். இந்த மாதிரி எழுதுவாங்க. இப்படி எழுதிட்டே இருக்கும்பொழுது யூதர்கள் நிறைய யோசிச்சாங்க. கவனிங்க, முக்கியமான விஷயம், ஹீப்ரு லாங்குவேஜை பார்த்தாலே அழிக்கிற கும்பல் வந்துருச்சு. எபிரேய மொழியை அழிச்சிரு, பைபிளை அழிச்சிரு. உடனே செப்டியோஜென்ட் என்று சொல்லுகிற 70 பேர், 70லேருந்து 72 பேர், அலெக்சாண்ட்ரியா என்று சொல்லுகிற ஒரு பட்டணம் பேர் மறக்காதீங்க. என்னதுங்க? அது இப்போ எகிப்தில் இருக்குது. முதல் முறை பைபிளை கிரேக்க மொழியில் மொழி பெயர்க்கிறாங்க. லத்தீன்லேயும் கிரேக்லேயும். லத்தீனில் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? மொழி பெயர்க்கிறாங்க. ஏன் இந்த மொழி பெயர்ப்பு? ஏன் இந்த கிரேக்க லத்தீனில் மொழி பெயர்க்க போகிறார்கள் என்றால், ஹீப்ரு அழிச்சிட்டான்னா கூட எது தப்பிக்கும்? கிரேக்கு தப்பிக்கும். வெரி குட். கிரேக் என்ன பண்ணோம்? தப்பிக்கும். ஏன் கிரேக் அழிக்க முடியாது? யாருது? அலெக்சாண்டரோடது. அவர் வரப்போகிறார். அதனால் எழுதி வச்சாங்க பாருங்கள். சொன்ன மாதிரியே உங்கள் எரேமியா, யாரோட எரேமியா? உங்கள் எரேமியா தானே அவர், உங்கள் தீர்க்கதரிசி தானே. எத்தனை பேர் ஆமான்றீங்க? ஆனால் அவர் நம்ம ஜாதி இல்லை, இயேசு மூலியமாக தான் சொந்தக்கார். அவங்க உங்களுக்கு சொந்தமாமே எப்படி அப்படின்னு கேட்டால், சொந்தம் இல்லை, பொண்ணு கொடுத்துருக்கோம் அதனால் சொந்தம். உங்களுக்கு புரியுதா? மாப்பிள்ளை எடுத்துருக்கோம் அது மாதிரி சொந்தம். அது போல் உங்களுக்கு எரேமியா எப்படி சொந்தமாக வராரு? இயேசு மூலியமா. இந்த எரேமியா எழுதுனதெல்லாம் அழிச்சிட்டானுங்க சொன்ன மாதிரி. ஆனால் அந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் கிரேக்கில் எழுதுனாங்களே, அது தப்பிச்சு நம்ம கையில் வந்துருச்சு. இல்லைனா என்ன ஆயிருக்கும்? ஆமென். இந்த செப்டியூஜென்ட் வெர்ஷனை அப்போயும் ஒரு காப்பி எழுதலை, நிறைய எழுதி விட்டாங்க. அதில் சிலது நமக்கு எருசலேம்லே கிடச்சிச்சு, சிலது நமக்கு ரோமர்கள் கையில் கிடச்சிச்சு. யார் மூலயமா கிடச்சிச்சிங்க? ரோமர்களை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டாங்க. ரோம் எங்கே இருக்குது? இத்தாலிக்கு எடுத்து போயிட்டாங்க. இதுலேருந்து தான் நம்ம இப்போ படிச்சிருக்கிறோம். ஆமென். எரேமியா புக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு புக்காக இருக்குல்ல? புலம்பல். ஆமென். இந்த புலம்பல் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த எருசலேம் நகரம் ஜாதிகளில் பெரியவளாயிருந்தது, ஆனால் இன்றைக்கு விதவிக்கு ஒப்பானவளாயிருக்கிறாள். அவ கூட யாரும் வந்து உட்காருவதற்கு இல்லை. இந்த எருசலேம் இப்போ தான் இப்படி ஆச்சிங்களாயா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வரைக்கும் எருசலேமுக்கு அடி விழுந்துகிட்டே தாங்க இருக்கு. யார் எந்த ஏவுகணை செஞ்சாலும் அவன் மைண்டில் வச்சுக்கிறான், நான் எது மேலே போடுவேன்? எருசலேம் மேலே மெயினாக. அது பரிசுத்த நகரம். சாத்தானோட ஐடியா என்னது? அதை அழிப்பதற்கு. இது பாபிலோன் காலம் அழிஞ்சிருச்சு. அப்போனா என்ன அர்த்தம்னா, 3 படையெடுப்பும் முடிஞ்சிட்டு இருக்குது. எரேமியா அழறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? 3வது குண்டும் போட்டு இடித்து இடிபாடுகள் ஆக்கும் பொழுது அழுகிறான். She was great among the nations. ஒரு நாள் நீ ஜாதிகளில் மிகவும் முக்கியமானவளாய் இருந்தால், பெரியவளாய் இருந்தால், ராக்காலத்தில் அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்குலமானார்கள். எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொன்னாருங்க? எகிப்து பக்கம் சாயாத. இப்போ பாபிலோன் வந்து அடிச்சுட்டு போயிட்டான். எகிப்து வரவே இல்லை. என்ன பண்ணல? புறப்படக்கூட இல்லை. என்ன பண்ணல? இங்கேருந்து கப்பம் அங்கே போயிட்டே இருக்கு. எகிப்து வருவான், பார்வோன் வருவான் என்று. பார்வோன் புறப்படக்கூட இல்லை. பாபிலோன் வந்து அடித்து வீழ்த்தி விட்டு எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டான். விதவை போல அமர்ந்து கொண்டிருக்கிறாள். ஆமென். நண்பர்கள், சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளானார்கள். இப்போ சொல்லுங்க, எகிப்து அந்த காலத்தில் இந்த எருசலேம் பட்டணத்துக்கு துரோகம் தானே நினைச்சிச்சு. அதுதான் பாடுகிறார். இப்போ எரேமியா தீர்க்கதரிசியும் நம்மளும் ஒன்று தான். பிரச்சனை நம்ம தப்பு பண்ணி வாங்கி சேர்த்து நிற்போம். ஆனால் நேராக கர்த்தரை சொல்லுவோம். யார் தண்டிச்சார்? கர்த்தர். ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு? ஏன் கர்த்தர் இப்படி பண்ணுறாரு? எத்தனை பேர் மாதிரி சொல்லியிருக்கீங்க? ஆண்டவருக்கு வேறு வேலை இல்லையா? நான் நல்லா தானே ப்ரே பண்ணிட்டு பண்ணேன் அப்படின்னும். நல்லா தான் ப்ரே பண்ணீங்க, வேறு நிறைய பண்ணீங்களே, வேறு நிறைய யோசிச்சோமே இல்லை? அப்போ என்ன பண்ணுவோம்? லாஸ்ட்டாக என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஆண்டவர் காலில் விழுந்துருவோம். ஆண்டவரே, நான் தான் தப்பு பண்ணேன்னு என்னை மன்னிச்சிருங்கன்னு. அந்த ப்ரேயர் தான் அவர் பண்ண போகிறாரு. ஊதா ஜனங்கள் உபத்திரப்படவும், கொடுமையாக 3rd verse படிக்கிறேன். அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். அவள்
புறஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள், இளைப்பாறுதல் அடையாள். அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து பிடித்தார்கள். யூதா கேப்டிவிட்டி, யூதா சிறைப்பாடுகளுக்குள்ளே இருக்கிறாள், பிடிக்கப்பட்டிருக்கிறாள், அவள் சிக்கி கொண்டாள். பண்டிகைக்கு வருவார்கள், இல்லை, இல்லாமல் போனார்கள். சியோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது, அவள் வாசல்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது. அவள் ஆசாரியர்கள் தவிக்கிறார்கள், அவள் கன்னிகைகள் சஞ்சலப்படுகிறார்கள். அவளுக்கு கசப்பே உண்டாய் இருக்கிறது. அவள் மனது, அவள் யோசனை, அவள் நினைவுகள், அவள் இரவு, அவள் பகல், அவள் மாலை காலை எல்லாமே அவளுக்கு கசப்பாய் இருக்கிறது என்பதை தீர்க்கதரிசி இங்கே சொல்கிறான். கசப்பே. she has only bitterness. அவள் வாழ்க்கை, அவள் உணவு துக்கம் துக்கம் துக்கம். அவள் சத்துருக்கள் தலைமையானார்கள், அவள் பகைஞர் சுகித்திருக்கிறார்கள். அவளுடைய திரளான பாதங்கள் நிமித்தம் கர்த்தர் அவளை சஞ்சலப்படுத்தினார். அதுதான் எரேமியா இங்கே சொல்ல வரார். உங்களை அடித்தது பாபிலோன் இல்லை, அடித்தது யாரு? கர்த்தர். ஆமென். உங்களை அடித்தது பாபிலோனில், அடித்தது யாரு? கர்த்தர். கர்த்தர் அவளை சஞ்சலப்படுத்தினார். அவள் பிள்ளைகள் சத்ருக்கு முன்பதாக சிறைப்பட்டு போனார்கள். அவள் பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க? ஆசையா செல்லமா வளர்க்கப்பட வேண்டிய பிள்ளைகள் விலங்கிடப்பட்டு என்ன பண்ணுறாங்க? கட்டப்பட்டு போகிறார்கள். சீயோன் குமாரத்திக்கு உதவி செய்வர் யாருமே இல்லை. ஆமேன். அவளுடைய மகிமை அவளை விட்டு போனது என்று எரேமியா தீர்க்கதரிசி புலம்புகிறார். இந்த எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புலம்பலிலே நீங்களும் நானும் கற்றுக்கொள்வது என்னவென்றால், திஸ் இஸ் டிவைன் ஜட்ஜ்மெண்ட். உன்னதத்திலிருந்து வருகிற இந்த ஆபத்து, நியாய தீர்ப்பு. இதுக்கு வழி கர்த்தர் தான். இதற்கு வழி முழங்கால்கள் தான். இதற்கு பார்க்க வேண்டிய இடம் மேலே தான். இதற்கு சொல்ல வேண்டிய சங்கீதம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் கிருபைக்காக காத்திரு எருசலேமே, உன்னை அழித்தது பாபிலோன் அல்ல, உனக்கு வந்திருக்கிறது நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்பதை தீர்க்கதரிசி நமக்கு இங்கே சொல்லுகிறார். அவருடைய வசனத்தை நாம் தொடர்ந்து படித்தோம் என்றால் அவர் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், தனக்கு சிறுமையும் தவிப்பும் உண்டாகிய நாட்களிலே எருசலேம் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தனக்கு உண்டாயிருந்த இன்பமானவைகள் எல்லாம் நினைக்கிறாள். அவளுக்கு உதவி செய்வார் இல்லாமல் அவளுடைய ஜனங்கள் சத்ருவின் கையிலே விழுகையில் பகைஞர் அவளை பார்த்து அவளுடைய ஓய்வு நாட்களை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி மாத்திரம் இல்லைங்க, எல்லா தீர்க்கதரிசிகளுமே எல்லாருமே பண்டிகைனா உங்களுக்கு பிடிக்கும். எத்தனை பேருக்கு பண்டிகைனா பிடிக்கும்? ஏன்? முதல்ல லீவு, அப்புறம் புது ட்ரெஸ்ஸு, அப்புறம் நல்ல சாப்பாடு, எல்லாரும் ஒன்றா இருப்போம் அல்ல. இவர்களுக்கு 7 பண்டிகை. இஸ்ரவேலுக்கு எத்தனை பண்டிகை? இந்த 7 பண்டிகையில் 3 பண்டிகைக்கு எருசலேம் தேவாலயத்துக்கு வரணும். அதனால் ரோடெல்லாம் பிஸியாக இருக்கும், ஜனங்க நடந்து போயினே, நிறைய ஜனம். அந்த நாளில் நீங்கள் ரோடு ஓரமாக கடை போட்டிங்கன்னா நல்லா வியாபாரம், எல்லா கிராமத்துக்கும் பணம், நல்ல வருவாய். ஆலயத்துக்கு போயிட்டு சந்தோஷமாக வருவாங்க, எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே வருவாங்க, காணிக்கை எடுத்துகிட்டு போவாங்க, ஆடு மாடு, நல்ல சாப்பாடு. அந்த பண்டிகைகள் கொண்டாடப்படவில்லையா? பஸ்கா பண்டிகை வந்துருச்சே, யாருன்னா போகிறாங்களா ஆலயத்துக்கு? ஏங்க ஆலயமே இல்லைங்க, பஸ்கா பண்டிகைன்றீங்க அப்படின்னு அழுறாங்க. ஆலயமே இல்லை. ஆமேன். அவள் நினைக்கிறாள், எல்லாரும் நினைக்கிறாங்க, இந்த பண்டிகையில் நான் இங்கே இருந்திருப்பேனே, அங்கே இருந்திருப்பேனே, ஆலயத்துக்கு இருந்திருப்பேனே என்று. ஏன்? அவளுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என்கிற புலம்பலை தீர்க்கதரிசி இங்கே சொல்லுகிறார். அவள் நினைக்கிறாள், இன்பமான நாட்களை எல்லாம் நினைக்கிறாள். நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், திருச்சபையே நல்ல நாட்களை நினச்சி பார்ப்போம், பண்டிகை நாட்களை நினச்சி பார்ப்போம், நம்ம இனஜன பந்துக்களை நினச்சி பார்ப்போம், சொந்தக்காரங்களை நினச்சி பார்ப்போம், தாத்தா பாட்டியை நினச்சி பார்ப்போம், நம்ம பெற்ற பெற்றோரை நினச்சி பார்ப்போம், நம்முடைய மகிழ்ச்சி நாட்கள் நினைத்து பார்ப்போம். அதை திருப்பி நம்மால் கொண்டு வர முடியவே முடியாது. ஒரு வழி இருக்கிறது, அப்பேற்பட்ட நாட்கள் திரும்பி வர கர்த்தரிடம் ஜெபித்தால் என்பதை இங்கே சொல்ல போகிறார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டோமா, எரேமியா புலம்பல் பாடும்போது 52 அதிகாரம் உள்ள தீர்க்க தரிசனம் சொல்லும்போது ஜனங்க இருந்தாங்க, ஜனங்க கேட்கல, எரேமியாவை அடித்தாங்க. ஆனால் இன்றைக்கி புலம்பல் பாடும்போது ஜனங்க இல்லைங்க, வெறும் கல்லுங்க தான் இருக்குது. இவர் கண்ணீரை கேட்குறதுக்கு யாருமே இல்லை, அழுதுகுனே எழுதுகிறார், அழுது கொண்டே இல்லைன்னா நமக்கு கிடச்சிருக்காது, அழுது கொண்டே எழுதுகிறார்.
அவரையும் கட்டி வச்சுருக்காங்க. எங்கே கூட்டு போகிறதுக்கு? எகிப்துக்கு போவானான்றல உன்னை கூட்டு போகிறோம் பாரு. ஆமேன். அவரும் சாக போகிறார். பிரியமில்லாத இடத்துல என்ன பண்ண போகிறாரு? மறிக்க போகிறார். என்னத்தை சொல்லுகிறார்? 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் படித்தோம் என்றால் அவர் ஏன் எருசலேமுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை என்பதை பற்றி பேச போகிறார். எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தாள், அதனால் தூரஸ்திரியை போலானாள். அவளை கனம் பண்ணினவர்கள் எல்லோரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள். அவளுடைய மானத்தை கண்டார்கள். அவளும் பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பினாள். ஒரு காலத்தில் ஓஹோ என்று இருந்த எருசலேம் இன்னைக்கு அடி வாங்குது, தரையில் இருக்குது, அவமானப்பட்டிருக்கிறது. அவளுடைய அசூசம் அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது. தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள். ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனால் தேற்றுவார் இல்லை. கர்த்தாவே என் சிறுமையை பாரும், பகஞ்ச என் பெருமை பாராட்டினானே. விழுத்திட்டு அவன் சிரிக்கிறான். ஷி ஹஸ் ஃபாலன். அவளுடைய அசூசி அவள் சரீர ஓரங்களில் இருக்கிறது என்றால் ஷி ஹஸ் பிகம் வீக். யாரோட ட்ரெஸ்ஸுங்க அழுக்காக இருக்கும்? யார் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களோ அவங்க தான். இல்லை, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க, அடி வாங்குறவங்க உடம்பு ட்ரெஸ் தானே இருக்கும், அழுக்காக இருக்கும். ட்ரெஸ்ஸில் அழுக்கு இருக்கும். சில நேரத்தில் அவங்களுடைய கழிவுகளே அந்த உடம்பு ஓரம் இருக்கும், ஒட்டிட்டு இருந்தால் என்ன சொல்லுவாங்க? ஓ உடம்பு சரியில்லையா? ஓ டிசென்ட்ரியா உங்களுக்கு? ஓ ஸ்டமக் பெயினா? ஓ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா? யாரும் இல்லை, உங்களுக்கு கழிவிட யாரும் இல்லை என்று கேட்கிற நிலைக்கு எருசலேம் போயிட்டாலாம். வரவங்களாம் அவளோட நேக்கட்னஸை பார்த்தாங்க. உடம்பு சரியில்லாத மனிதன் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணாமல் இருப்பாங்க பாருங்கள், ஒரு ஷேமில், ஒரு எக்ஸ்போஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க பாருங்கள். அப்படி ஆயிட்டாலாம். எருசலேமே சாலமோனால் வளர்க்கப்பட்ட, சாலமோனால் மகிமைக்குள் கொண்டு வரப்பட்ட எருசலேமே, தாவீதால் வீரத்தை கற்றுக் கொடுக்கப்பட்ட எருசலேமே, உன் நிலை இன்றைக்கு என்ன? லைக் அ ஃபூலிஷ் விமன். மதிகேடா இருக்கிற ஒரு ஸ்திரீயை போன்று அவள் வாழ்க்கை மாறி போனது. அவருடைய இன்பமான எல்லாவற்றின் மேலும் சத்துரு தன் கையை நீட்டினான். உடைய சபையிலே வரலாகாது என்று தேவரீர் விளக்கிய புறஜாதியாருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்ததை கண்டாள். என்ன தெரியுங்களா நடந்துச்சு? எருசலேம் தேவாலயத்துக்குள்ள கவனிங்க, சாலமோன் ராஜா காலத்தில் நீங்கள் போனீங்கன்னா சாலமோன் ராஜாவே ஆலயத்துக்குள்ளே போக மாட்டார். எங்கே இருப்பார்? வெளியே. கரெக்டா? பிரகாரத்துக்கு கூட வெளியில் இருப்பார். வெளியில் சேர் போட்டு உட்காந்து அங்கே ப்ரே பண்ணுவார். அங்கே அவர் பலி செலுத்துவார். ஆலயத்துக்குள்ளே அவங்க பலி செலுத்துவாங்க. என்ன தெரியுமா நடந்துச்சு? கவனிங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பாபிலோன் மன்னன் நின்றுக்கிறான். செருப்பு போட்டு நின்றுக்கிறான். என்ன பண்ணுறான்? செருப்பு போட்டு நின்றுக்கிறான். கையை விட்டு உடன்படிக்கை பெட்டி எடுக்கிறான். உடன்படிக்கை பற்றி ஐயா சொல்ல, உடன்படிக்கை பெட்டியை இதுக்கு முன்னாடி பாபிலோன் மன்னன் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க இருக்காங்களே ஆசாரியர்கள், உங்களுக்கு தெரியல, ஆரோன் வம்சம் எடுத்துகிட்டு போய் இங்கே ஒழிச்சிட்டாங்க என்பது தான். அது இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கல. பாபிலோன் மன்னனுடைய படையெடுப்புக்கு அப்புறம் நீங்கள் உடன்படிக்கை பெட்டி பற்றி படிக்கவே மாட்டீங்க. அது எங்கே இருக்குன்னு யாருக்குமே இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. அது அழிஞ்சு போயிருக்குன்னு யாரோ சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க உடன்படிக்கை பெட்டியை தொட முடியாது, தொட்டவெல்லாம் செத்து போயிருப்பான். அப்போ யார் தான் காப்பாற்றி வச்சுருப்பாங்க? ஆரோனுடைய யார் பிள்ளைங்க? குறிப்பாக கோகாத்தின் புத்திரர். யாருங்க? அவங்க தான் தோளில் தூக்கணும். அந்த கோகாத்தின் புத்திரர் அதை தூக்கிட்டு போய் எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரில. ஏன்னா தெரிஞ்சால் பாபிலோன் மன்னன் அடிக்க போவான். அப்போ உடன்படிக்கை பெட்டி மட்டும் தப்பிச்சிருச்சு, மீதிலாம் தூக்கிட்டு போயிட்டான். கால் வச்சிருக்காங்க உள்ள. ரோட்டில் நடந்து போகிற போல எதுக்குள்ளே வந்துட்டான்? ஆலயத்துக்குள்ளே வந்துட்டான். ஷூ போட்டு வந்திருக்கான். த சாங்சுவரி, த ஹோலி பிளேஸ், அதை காண்கிறாள். யாருமே கால் வைக்காத இடத்தை திறந்து காட்டுறான். என்னடா இது பரிசுத்த ஸ்தலம், என்னடா இது ஆலயம் என்று சொல்லி இதை பண்ணுகிறதை அவன் காண்கிறான். அவளுடைய ஜனங்கள் எல்லாரும் அப்பம் தேடி தவிக்கிறார்கள். தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுடைய இன்பமானவைகளை ஆகாரத்துக்கென்று கொடுத்து விட்டார்கள். கர்த்தாவை நோக்கி பாரும், எண்ணமற்றவளானான் ஆனேனே. அதாவது என்னன்னா, எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே பாபிலோன் மன்னன் வந்துட்டாங்க அப்படின்னா எருசலேம் ஜனங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு தாட்டம் இல்லை. அவங்க இப்படி கை நீட்டுறாங்க. ஒரு அப்பம் இருந்தால் கொடுங்க, நான் சாப்பிட்டு 3 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சுன்னு சொல்லி எதுக்கு போகிறாங்க? அந்த செயினு கொடு தரேன், செயினை பிரித்து கொடுத்துட்டு என்னத்தை வாங்கி சாப்பிட்றாங்க? ஆமாம், அவங்களோட மென்டல் லெவல் தைரியம் போய்விட்டது. ஆமேன். யாருமே கேர் பண்ணலங்க. நான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு யார் நிறைய பேர் கேர் பண்ணுறாங்கன்னு நினச்சின்னு தானே இருக்கிறீங்க. உங்களுக்கு கேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்றது தான் இன்றைக்கு செய்தி. உங்களை கேர் பண்ணுற கர்த்தரை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. உங்களை கேர் பண்ணுற கர்த்தரை விட்டுறாதீங்க. எருசலேமே, உன் கையில் கோல்டு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ட்ரேடிங் பண்ணாங்க.
உன் கையில் உள்ள கோல்டு போயிட்ட பிறகு செருப்பு போட்டுன்னு உன்னோட ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறான் நேபுகாத்நேச்சார் உன்னை அடிப்பதற்காக. உன் எகிப்து நண்பன் எங்கே? உன் அசீரியா நண்பன் எங்கே? மனாசேன்னு ஒரு ராஜா இருந்தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அசீரியா கூட போய் சம்பந்தம் கலந்து அந்த பலிபீடத்தையே தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டான். எங்கே அசீரியா அவனுக்கு ஹெல்ப்புக்கு வந்துச்சு? எகிப்துக்கு போனீங்களே, இந்த 20 வருஷம் கலகம் பண்ணிக்கொண்டே பாபிலோன் பக்கம் சாயாமல் எகிப்தின் பக்கம் சாய்ந்தீர்களே, எகிப்தின் மன்னன் எங்கே உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு? வழியில் எவ்வளோ பேர் போனாங்களே, போகும்போது எருசலேமில் போய் சாப்பிட்டு போகலாம், எருசலேமில் கோல்டு விலை கம்மி வாங்கிட்டு போகலாம், எருசலேமில் சாப்பாடு கம்மி, எருசலேம் ஜனங்க நல்லவங்க, எருசலேம் கோயிலுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு போகலாம் என்று வந்த வழிப்போக்கர்களே, வழியில் நடந்து சென்ற சகல ஜனங்களே, இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? 12ஆம் வசனத்தில் புலம்புறார், கர்த்தர் தமது உக்கிரமான கோபம் உண்ட நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தியதினால் எனக்கு உண்டான என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள். தன்னுடைய புலம்பல் எருசலேமின் புலம்பல், எருசலேமின் புலம்பலை தன்னுடைய புலம்பலாக தீர்க்கதரிசி பாடிக்கொண்டிருக்கிறான். அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது, உயரத்தில் இருந்து என் எலும்புகளில் அக்கினியை அனுப்புகிறார், அது அவைகளில் பற்றி எரிகிறது, என் கால்களுக்கு வலையை வீசினார், என்னை பின்னிட்டு விழப்பண்ணினார், என்னை பாழாக்கினார், நித்தம் நான் பலட்சியப்பட்டு போகிறேன். உடம்புல எலும்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது, முதுகெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது, கால்களெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுகிறது. நான் பலட்சியப்பட்டு போனேன். ஐ ஹவ் பிகம் ஃபெயிண்ட், நான் மயங்கி விழுகிறவனை போல் இருக்கிறேன். என் பாதங்களின் நுகம் அவருடைய கையில் பூட்டப்பட்டிருக்கிறது, அவைகள் பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டது. என் பலனை விழப்பண்ணினார், நான் எழுந்திருக்கக்கூடாதபடி ஆண்டவர் என்னை ஒடுக்கினவனின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஏஞ்சி கூட என்ன பண்ண முடியல, அடிக்கிறாங்க. அதாவது இந்த 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 புஸ்தகத்தினுடைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா, ஒரு வாலிப ஆம்பளை பிள்ளை கூட உயிராக வைக்கலையா அவன். எல்லாம் யார் தான்? தாத்தாங்க தான் உயிராக இருக்குது. அது கூட முடியாத தடி உன்ன தாத்தாங்களை தான் பொழைச்சி போன்னு விட்றான். இன்றைக்கெல்லாம் நாளைக்கு நீயே சாக போகிற என்று. ஒரு வாலிபன் கூட உயிரா இல்லை, எல்லாரையும் கொண்டுட்டான், பார்த்தா கொண்டுடுறான். எழுந்திருப்பதற்கு தூக்கி விடுறது கூட அல்லாது. என்னில் உள்ள பலாசாலிகளாகிய என்னுடையவர்களை எல்லாம் ஆண்டவர் மிதித்து போட்டார். என் வாலிபரை நொறுக்கும்படி எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரவழைத்தார். திராட்சை பழத்தை ஆலையிலே மிதிக்கிறது போல ஆண்டவர் யூதா குமார்த்தியாகிய கன்னிகையை மிதித்தார். உங்கள் கையில் திராட்சை பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருக்கா? 1 கிலோ திராட்சை பழம் வாங்கின்னு வந்துட்டீங்க. இதை கிரேப் ஜூஸ் ஆகணும்னு மிக்சியில் போட்டிங்க. என்ன பண்ணிட்டீங்க? ஒரு ஆன் பண்ணிட்டீங்க, திரும்பி ஆஃப் பண்ணிட்டீங்க, ஆஃப் பண்ணிட்டீங்க. திறந்து பார்த்தா ஒரு திராட்சை பழமாவது முழுசாக கிடைக்குமா? ஒன்று முழுசா கிடைக்காதனையா? அதுபோல் திராட்சை ஆலை, அந்த காலத்தில் வைன் இண்டஸ்ட்ரி, திராட்சை ரசம் எடுக்கிற ஆலைகள், பெரிய ஆலைகள் இருக்கும். அந்த ஆலையில் திராட்சை பழம் போயிட்டா எப்படி கசங்கி பிழிஞ்சி போச்சோ, அதுபோல் கவனிக்க தீர்க்கதரிசி சொல்ல வருது, ஒரு மனுஷன் உருப்படியாக எருசலேமில் இல்லையா அன்னைக்கு, ஒரே ஒரு ஆள். அப்போ யார் தாங்கிறாங்க? அடிப்பட்டவங்க, கால் உடைஞ்சவங்க, விதவைகள், அனாதைகள், வயசானவங்க, ஒருத்தங்க கூட ஒரு திராட்சை பழம் கூட இல்லை என்று சொல்லுகிறது போல, கர்த்தர் God has trodden them, ஆலையில் மிதிக்கிறது போல ஆண்டவரே யூதா கன்னிகையை மிதித்தார். இது நிமித்தம் நான் அழுகிறேன். அழுகிறார், என் கண்ணே நீராய் சொரிகிறது, என் உயிரை காப்பாற்றி தேற்றுகிறவர் என்னை விட்டு தூரமானார், பகைஞன் மேற்கொண்டதினால் என் பிள்ளைகள் பாழாய் போனார்கள். எரேமியா தீர்க்கதரிசியோட பிள்ளைங்க உயிரா இல்லை, எரேமியா தீர்க்கதரிசியோட சொந்தக்காரங்க உயிரா இல்லை, இந்த மனுஷன் மட்டும் உயிரா இருக்கிறாரு. ஐயோ, நான் மாத்திரம் தான் உயிரா இருக்கேன். எவ்ரிதிங் ஹஸ் பிகம் டெசோலேட், என் பிள்ளைகள் பாழாய் போனார்கள்னா பிள்ளைங்க இல்லை, அழிந்தார்கள். சீயோன் தன் கைகளை விரிக்கிறாள், அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. ஐயோ, என்னை யாராவது வந்து அணைச்சிட்டான் நல்லா இருக்குமே, நோபடி. யாக்கோபின் சுற்றுப்புறத்தாரை அவனுக்கு சத்துக்களாக கட்டளையிட்டார், அவர்களுக்குள்ளே எருசலேம் தூரஸ்திரிக்கு ஒப்பானால். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எருசலேம் விழும்போது ஏதோம் பட்டணம் வாழ்ந்துனுக்குது, அங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, குடிக்க தண்ணி கூட என்ன பண்ணல, ஏதோ உதவிக்கு வர இல்லை. எருசலேம் விழும்போது மோவாப் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அம்மோன் வாழ்ந்துருக்குது. இவங்களாம் யார் தெரியுமா? மோவாப், அம்மோனும் லோத்தோட பிள்ளைங்க. ஏதோம் யார் தெரியுமா? ஏசாவோட பிள்ளைங்க. அவங்கெல்லாம் பாபிலோனுக்கு சப்போர்ட் பண்ணாங்களாம், பாபிலோன் மிலிட்ரி குடிக்க தண்ணி கொடுத்தாங்களாம். இவங்களை அடித்து இழுத்துட்டு போகும்போது சிரிச்சாங்களாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தண்ணி கூட என்ன பண்ணல, குடிக்க கொடுக்க இல்லை. கர்த்தர் நீதிபரர், அவருடைய வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன்.
ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இதை கேட்டு என் துக்கத்தை பாருங்கள். என் கன்னிகைகளும் என் வாலிபரும் சிறைப்பட்டு போனார்கள். தீர்க்கதரிசி எழுதும்போது, தீர்க்கதரிசி பாடும்பொழுது அவருக்கு பதில் கொடுப்பவர் இல்லை. அவர் அன்றைக்கி எழுதி வச்சதை இன்றைக்கி படிக்கிறவர்கள் தான் இருக்கிறோம். என் சிநேகிதர்களை கூப்பிட்டேன், அவர்களோ என்னை மோசம் போக்கினார்கள். என் ஆசாரியர்களும் என் மூப்பர்களும் தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுக்கு அப்பம் தேடுகையில் நகரத்தில் மூச்சொடுங்கி மாண்டார்கள். எதுக்கு போயிட்டாங்களா? அங்கே பிரெட்டு கிடைக்குது, இங்கே சாப்பாடு கிடைக்குதுன்னு போனாங்க பாருங்க. ஒரே இடிபாடு நடுவில் போய் மூச்சு திணறினா பண்ணிட்டாங்க, செத்து. ரியல் லைவ் கமெண்ட்ரிங்க, அது லைவ் கமெண்ட்ரி. இன்னைக்கு கேமரா இருந்தால் CNN எப்படி எடுக்குமோ அது போல் லைவ் கேமரா, BBC எப்படி எடுக்குமோ அது போல் என்னது லைவ் ரெக்கார்டிங். எப்படி செத்துருக்காங்க ஆசாரியர்கள்லாம்? மூச்சு திணறி. கர்த்தாவே பாரும், நான் நெருக்கப்படுகிறேன், என் குரல் கொதிக்கிறது, நான் கடந்த ரோகம் நான் கடந்து ரோகம் பண்ணினபடினால் என் இருதயம் வியாகுலப்படுகிறது. வெளியிலே பட்டயம் என்னை பிள்ளையற்றவளாக்கிற்று, வீட்டுக்குள்ளே மரணம் வந்திருக்குது. வெளியில் என் பிள்ளைங்க போனவங்க திரும்பி வரல, அந்த மரணம் என் வீட்டுக்கு வந்திருக்கிறது. நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும் என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. என் பகைஞர் எல்லோரும் எனக்கு வந்த ஆபத்தை கேட்டு தேவரீர் அதை செய்தபடியால் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நீர் கூறின நாளை வர பண்ணுவீர், அப்பொழுது அவர்களும் என்னை போல் ஆவார்கள். அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம் உமது முகத்துக்கு முன்பாக வர கடவுது. என் சகல பாதங்கள் நிமித்தம் நீர் எனக்கு செய்தது போல அவர்களுக்கும் செய்யும். என் பெருமூச்சுக்கள் மிகுதியாயின, என் இருதயம் பலட்சியமாய் இருக்கிறது. அவருக்குன்னு டெஸ்டினி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதை பாட்டு நம்ம பார்த்தோம்னா முடிஞ்சிச்சு, எனக்கு வந்துருச்சு, அடுத்தது யாருக்கு வரணும்? என்னை பார்த்து சிரிக்கிறானே அவனுக்கு வரணும். அப்படி தான் முடிக்கிறார். ஜனங்கள் எனக்கு நடப்பதை கண்டு சிரிக்கிறார்கள், எனக்கு வந்தது அவர்களுக்கு வரும். கர்த்தர் எருசலேமோட செய்ததை புறஜாதி ஜனங்கள் பார்க்கிறார்கள். என்னை ஆற்றுவாரில்லை, தேற்றுவாரில்லை. சியோனை ஆற்றுவாரும் இல்லை, தேற்றுவாரும் இல்லை. என் தேவன் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர். நான் செய்த பாவத்துக்கு தான் என்னை தண்டிக்கிறார், என்னை கைவிட மாட்டார் என்று நீதிக்காக ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளோ அடி விழுந்துருச்சு, இருந்தாலும் என்னை காப்பாற்றும். என்னை பார்த்து சிரிக்கிறானே அவனுக்கும் உடைய நியாய தீர்ப்பை நீ தாரும் என்று சொல்லுகிறார். ப்ராஃபட் இதில் என்னங்க சொல்ல வராரு? பிரசங்கியின் பிரசங்கி புஸ்தகம் படித்தோம்னா அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. நகைச்ச காலத்தில் எருசலேம் நகைச்சிட்டே இருந்துச்சு. இப்போ அழற காலத்தில் நகைப்பு வரவே வராது. உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவேன் என்று புலம்பலின் நடுவிலும் ஆனந்த களிப்பை கர்த்தரால் மாத்திரம் தான் தர முடியும். நம்ம வச்சிருக்கிற உறவுகள், நம்முடைய ரிலேஷன்ஷிப், நம்முடைய நட்பு, எகிப்தோடு உள்ள சம்பந்தம், அசிரியாவோடு உள்ள சம்பந்தம் உன்னை சிரிக்க வைக்காது. எருசலேமே, கர்த்தரோடு நீ சம்பந்தமாய் இருந்தால் மட்டும்தான் உன் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறப்படும். இல்லை என்றால் இந்த புலம்பலானது 5 அதிகாரம் வரைக்கும் தொடர்ந்து போகும். திருச்சபையை வாங்க, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுவோம். அலாஸ் எய்கா, எய்கா என்கிற பேரில் நம்ம படித்தோம். எய்கா என்றால் ஐயோ என்று அர்த்தம். எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குற புலம்பலை பாடினார். அவங்க உள்ள ஆல்ஃபபெட்டில் 22 ஆல்ஃபபெட்லேயும் ஒரு வசனமாய் முழு பாடலை பாடினார். என்ன புலம்பல் தெரியுமா? கர்த்தர் கைவிட்டார், தேற்றுவார் இல்லை என்று. திருச்சபையே, உங்களையும் என்னையும் பாதுகாக்க கர்த்தர் மாத்திரம்தான் உண்டு. இதில் தீர்க்கதரிசி தெளிவாய் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். இந்த புலம்பலுக்கு காரணம் யூதா கர்த்தரை மறந்ததினால்தான். நம்முடைய புலம்பல்கள் எட்ட வேண்டும் என்றால் யாரிடம் எட்ட வேண்டும்? அது கர்த்தரிடம் எட்ட வேண்டும். கர்த்தரிடம் எட்ட வேண்டும் என்றால் நாம் வாழும்போதே கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம் முகத்தில் மகிழ்ச்சி இருக்கும் போதே கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நாம் நிம்மதியாய் வாழும்போதே அவர் பாதத்தில் நிம்மதியாய் வாழ வேண்டும். எல்லா புலம்பலும் இந்த கர்த்தர் உங்களை காப்பாற்றும். இல்லை ஐயா, நான் ஏற்கனவே புலம்பலில் தான் இருக்கேன், பிரச்சனை தான் இருக்கேன்னா, இன்றைக்கு சரியான நாள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். எரேமியா தீர்க்கதரிசி, உங்களுக்கு தெரியுமா, எல்லாரும் செத்துட்டாங்க, எரேமியா சாகலை, லாஸ்ட்டாக வாழ்ந்து தான் செத்தார். எசேக்கியேல் கூட சாகலை, வாழ்ந்து தான் செத்தார். ஏன்னா அவங்க நீதி உள்ளவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள். ஆனால் பிரச்சனையெல்லாம் பார்த்தாங்க, புலம்புனாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் பாதத்தில் விழுவோம் என்றால் நம் புலம்பலை கர்த்தர் பக்கம் டைரக்ட் பண்ணுவோம்.
இந்த புலம்பல் என்பது எரேமியா பாடினது தான், கர்த்தரிடம் பாடினது, கர்த்தரிடம் புலம்பினது, ஆண்டவர் கால்களில் விழுந்தது. எனக்கும் புலம்பல் இருக்கிறது, நான் கர்த்தரிடம் புலம்புவேன், ஆமென் சொல்லமா, கர்த்தரிடம் பாடுவேன், கர்த்தர் பாதத்தில் விழுவேன் என்றோம் என்றால் நம் புலம்பலை ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற பண்ணுவார். நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்வோம். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். குயவன் களிமண்ணா உம் சித்தம் நிறைவேற்றுவே. குயவன் களிமண்ணா உம் சித்தம் நிறைவேற்றுவே. என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறைத்திடுமே. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. குயவன் களிமண்ணா உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் களிமண்ணா உம் சித்தம் நிறைவேற்றுமே. என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். என்னையும் பயன்படுத்தும். ஓரியாந்தர பலபா ஷபரி பலபா கரபா, ஓரியாந்தர பலபா ஷபரி பலபா கரபரி ஆந்தர பாக்கரபா, ஓரே ரே 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 பயன்படுத்தும். யாந்தர பலபா ஷபரி பலபா கரபா, ஓரி பலபா ஷபரி பலபரி ஆந்தர மாக்கர பலபா ஷிவிர பலபா கரபா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலும் கூட புலம்பல் புஸ்தகம் மூலமாக எங்களோடு கூட பேசுகிறே ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவரே பெரியவர் ஆண்டவரே. நாங்கள் உங்கள் பக்கமாய் நாங்கள் திரும்புகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட எச்சரிப்பின் சத்தமாய் புலம்பல் அதிகாரமோடு அப்பா எங்களோடு பேசின கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில் அசைவாடும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். புலம்பல் 1வது அதிகாரம் 9வது வசனம். அவளுடைய அசுத்தம் அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது, தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள், ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள், தேற்றுவார் இல்லை. கர்த்தாவே, என் சிறுமையை பாரும், பகைஞன் பெருமை பாராட்டினானே. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், எருசலேம் நகரம் அசூசப்பட்டது என்று பார்க்கிறோம். காரணம், அவர்கள் தேவனை மறந்து அந்நிய தேவர்களை சேவித்தது நிமித்தம், ஆண்டவராகிய கர்த்தரை மறந்து எகிப்தையும் அசீரியர்களையும் நம்பினது நிமித்தம் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு இதோ எருசலேம் நகரம் மீது, யூதா நகரம் மீதும் வந்தது. இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இந்த வார்த்தைகள் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் யாரை சார்ந்து நாம் நிற்கிறோம்? நம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நாம் நிற்கிறோமாம், இல்ல எகிப்தை நம்பியும் அசீரியர்களை நம்பியும் நாம் ஒவ்வொரு நாளும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறார். இந்த எருசலேம் நகரம் அசூசிப்பட்டது போல இந்த நாளிலும் கூட ஒருவேளை நாமும் கூட அசூசிப்பட்டு நம்மளுடைய வஸ்திர ஓரங்களில் ஏதாவது கரைதிரை இருந்தது என்றால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு இன்றைக்கு பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நானும் கூட அநேக நேரத்துல ஒரு பிரச்சனை என்று வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நான் பின்மாற்றத்துல போய் உலக ஆலோசனைக்காகவும் உலக இன்பங்களுக்காகவும் வாழ்ந்தது உண்டு. இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். இப்படிப்பட்ட பாவங்கள் கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் என்று, ஒருவேளை இப்படிப்பட்ட பாவங்கள் மறைமுகமான பாவங்கள் ஏதாவது நம்மிடத்துல காணப்பட்டது என்றால் கர்த்தரை விட்டு எதெல்லாம் நம்ம வந்து கர்த்தரை கொடுக்க வேண்டிய இடத்துல நாம் வைத்து விக்கிரகமாய் நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோமோ அது கர்த்தருக்கு விரோதமான செயல். இந்த நாளிலும் கூட நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்ப்போமா? ஏதாவது ஆண்டவரை விட்டு பிரிக்கிற காரியம் நம்மிடத்துல காணப்படுகிறதா? ஏதாவது மறைமுக பாவம் நம்மிடத்தில் இருக்கிறதா? ஏதாவது ஆண்டவரை விட்டு தூரப்படுத்தும்படிக்கு காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்று இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட காரியத்தை நாம் வேரோடு பிடுங்கி போட வேண்டும் என்று இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் ஆண்டவர் பக்கம் திரும்பும் போது எல்லா உலகத்துக்குரிய காரியங்களை வெறுத்து எல்லா எகிப்தின் எல்லா அடிமைதனத்தில் இருந்து வெளிவரும் போது அசீரியர்களின் அடிமைதனத்தில் வெளிவந்து இதோ கர்த்தரை மாத்திரம் நாம் உறுதியாய் பிடித்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இந்த வேளையில கூட நம்மளுடைய இருதயத்துல கைகளை வைத்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நம்மையும் கர்த்தரை விட்டு பிரிக்கிற காரியம் எது? இன்றைக்கு நம்ம அவைகளை நம்ம இருதயத்திலிருந்து வேரோடு பிடுங்கி போடுவோமா? ஓரியாந்தர பலபா ஷவரி பலபா கரபா ஓரியாந்தர பலபோ ஷிவிர பலபா கரபா ஓஷியாந்தர பலபரி பலபரி பலபரி. குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி என்னை கருவியாய் பயன்படுத்தும். குறைவுள்ள பாத்திரம், குறைவுகள் நீக்கி என்னை கருவியாய் பயன்படுத்தும். குயவன் நீ களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. என்னையும் கையில் அடைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னையும் கையில் அடைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில கூட எங்களை முற்றிலுமாய் நாங்க அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடத்துல காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் அப்பா, எல்லாம் ஆண்டவரே அசுசிகளையும் அப்பா முற்றிலுமாய் வேரோடு பிடுங்கி போடுவீராக. அப்பா, ஒரு நாளும் உமக்கு விரோதமான காரியங்கள் நாங்கள் செய்யாதபடிக்கு அப்பா நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா, இன்றைக்கு நாங்க உங்க பக்கம் திரும்புகிறோம் ஆண்டவரே. எந்த விதமான எகிப்தையும் நாங்க நம்பலப்பா, எந்த அசீரியர்களுடைய ராஜ்யத்தையும் நாங்க நம்பல அப்பா. நாங்கள் நம்புவது அப்பா கர்த்தரிடத்திலிருந்து வரும். நாங்கள் உம்மை
மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம். நாங்கள் உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவரே சீயோனுக்கு ஆறுதல் செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறச் செய்வீராக. எந்தெந்த காரியங்கள்ல நாங்க புலம்பிக் கொண்டிருந்தோமோ, உலகத்தை நம்பி நாங்கள் ஏமாந்தோமோ, இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்து கர்த்தாவே எங்க புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீராக. இன்றைக்கு கர்த்தர் எங்க வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ததற்காக நன்றி. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும். சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.